நீங்க இப்படி சொல்றீங்க. இந்த சத்துணவு திட்டத்துல படிச்ச எத்தனையோ பசங்க இன்னைக்கு டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆர்கிடெக்டாகவும் இருக்காங்க. இதே பேருந்துகள்ல போன எத்தனையோ பெண்கள் இன்னைக்கும் பயன்பட்டு இருக்காங்க. அந்த பயன்பாடுகள் அந்த பயன்பாடு தான் அது அது ஒரு குறைந்தபட்ச மனித தேவைக்கான சம்பாத்தியம் கூட இல்லாம வச்சிருக்காங்கல்ல. அது போய் தானே ஆகணும் அந்த மக்கள். அது குறைந்தபட்சமா ஒரு பஸ்ஸில் ஒரு டவுன் பஸ்ஸில் காசு கொடுக்கறது கூட இல்லாமல் திவாலாக்கி வச்சிருக்கீங்க. அப்போ அதை நீ கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா நீ தான் திருடி இருக்க அந்த காசை, மக்கள் வரி பணத்தை திருடுனா கொஞ்சம் கொடுத்தா ஆகணும். மக்களுக்கு செலவு பண்ணி காட்டி அவங்கள நான் நன்மை செய்கிறேன்னு வேடம் போட்டு காட்டணும். அவ்வளோதானே. இப்போ இன்றைக்கு விளம்பரத்துக்கு ஸ்டாலின் செஞ்சுட்டு இருக்க செலவு இருக்க ஒன்றும் மோடி செஞ்சிருக்க தமிழ்நாட்டுக்கு மோடி செஞ்சிருக்க செலவு இருக்கு எத்தனை லட்சம் எத்தனை ஆயிரம் கோடின்னு தெரியாது. ஒரு தினந்தோறும் விளம்பரம் தொலைக்காட்சிகளில், யூடியூப்புகளில், நாளேடுகளில் அவ்வளோ விளம்பரம் வந்துட்டுலாம் காசு ஏது கொள்ளையடிக்காமல் காசு எங்கே வருது? அது அரசு வரி பணத்தை தவறாக பயன்படுத்துறீங்கல்ல. கோபுர சின்னத்தை போட்டுக்கிட்டு அரசு திட்டம் மாதிரி சொல்லிட்டு உங்களுக்கு ஓட்டு கேட்குறீங்க. மிஸ்யூஸ் பண்ணி நீங்கள் எவ்வளவு இங்கே வளர்ந்துறீங்க. இப்போ இந்த திமுக அரசியல்வாதி குடும்பங்கள் இருக்குல்ல, திராவிட குடும்பங்கள், அதெல்லாம் எப்படி இருந்துச்சு 20 வருஷம் முன்னாடி, 40 வருஷம் முன்னாடி? இப்போ எப்படி இருக்குது? ஒன்று நம்ம பிள்ளைகளுக்கு பெண்களுக்கு பஸ்ஸில் காசு இல்லை. அந்த குடும்பங்கள்லாம் பாருங்க, எத்தனை வீடுகள், அவங்களாம் எத்தனை பொண்டாட்டிகள், என்னென்ன இருக்குது, அவங்க பிள்ளைகளாம் எப்படி இருக்குது, எங்கே இருக்குது, நம்ம குடும்பங்கள் எப்படி இருக்குது? பஸ்ஸில் போகிறது காசு இல்லாமல் நம்ம பெண்கள் திண்டாடுது. மத்தியானம் சாப்பாட்டு காசு இல்லாமல் அவனை எதிர்பார்த்து நிற்க வேண்டிய நிலையில் வச்சுருக்கான். மத்தியானம் சாப்பாடு சொந்தமாக சாப்பிட்றது காசு இல்லை, அங்கே காலையிலையும் சாப்பிட்றது காசு இல்லாமல் இருக்குது. எனவே அவன் சோறு போடுற அளவுக்கு இருக்குது. அப்போ நீ சுதந்திரம் பெற்று, நீ ஆட்சி பெற்று 67 என்ன கிழிச்சிங்கிறேன்? காலை உணவு போட முடியாத ஒரு குடும்பத்தில் இந்த தான் பெத்த பிள்ளைக்கு அவ்வளோ வறுமையில் இருக்குது, நீ போடணும் அப்படின்னா என்ன வகையில் மக்களை வளர்த்துருக்க? என்ன அவங்கள அவங்க செல்வத்தை பெருக்கி இருக்கிற? உங்கள் செல்வத்தெல்லாம் பாருங்கள், எம்எல்ஏ இருந்தவன், மாவட்ட செயலாளர் இருந்தவன் செல்வத்தெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்காங்கன்ட்டு.